பர்சன் ஃபோன் எடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆ, பையர் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா டைரக்டா ஓனர் இருக்காங்க அப்படி சொல்றாங்க சார். எல்லாம் ஓகே இப்பயே முடிச்சிடலாம் அப்படிலாம் எதுவுமே முடிக்காம அப்படியே வச்சிருக்காங்க. எல்லாமே கரெக்டா டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்படியே டிலே ஆயிட்டே இருக்குங்க சார். பண்ணிடலாம். நீங்க வந்து அந்த விஷயம் நடந்ததா பெருசா விஷுவலைஸ் பண்ணுங்க. அதே ஓகே மாதிரி சார். நீங்க ஏடிசி அட்டன் பண்றீங்கல்ல, ஆமா. அதை அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சேஞ்சஸ் ஆகும். ஓகே சார். டெய்லியுமே அதுல ஒரு இந்த குழந்தை இந்த வந்து ப்ராசஸ் பிறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்ல, வந்துட்டே அதுல இருக்குங்க இந்த சார். ப்ராசஸ் இருக்குது. ஓ. ஸோ அதனால கிளியர் அதுவே ஆகும். கால் வலி வேற வந்துகிட்டே இருக்கு. காலுக்கு குத்துது அப்படியே. டெய்லியுமே ஒரு 4-5 டேஸாவே. அது எங்கேயாவது போகலாம் போகலன்னு எங்கேயாவது நீங்க மாத்தி வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. சரிங்க சார். யாராவது வீட்டுக்கோ ஊருக்கோ உங்க வீட்டுக்கோ நேத் எங்கேயாவது நேத்து போறதுக்கு கிளம்பிட்டு போகாம இருக்கிறீங்களான்னு பாருங்க. ம், அம்மா வீட்டுக்கு தான் சார் போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அது அதை சரி பண்ணுங்க, சரியாயிரும். ம். அதுக்கு சரிங்க சார். ஃபர்கிவ்னஸ் ஓகே சார். கொடுங்க. அதை வந்து கிளியர் பண்ணுங்க, தேங்க்யூ சார். சரியாயிடும். சரிங்க சார். தேங்க்யூ ஸ்கூல் சார். லீவ் விட்டு இன்னும் போகாமையா இருக்கிறீங்க? ஆமா சார். ஓட் போடணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதான் போட்டாச்சே முந்தானே. இங்க ஒரு ஃபங்க்ஷன் வேற, அதனால போக முடியாது, பிளாக் ஆயிடுச்சு. அது ஸோ அதனால கூட இந்த மதுரைங்களா சைட்ல. கண்டினியூ வலி ம். இருந்துட்டே இருக்கலாம். அது கிளியர் பண்ணுங்க, ம் சரியாயிடும். சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். எஸ். அடுத்தது அடுத்தது. எஸ் லக்ஷ்மி. சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். இப்போ ஹெல்த் பரவாயில்ல சார். ஆனாலும் எனக்கு என்ன ஒரு தாட்னா, எப்பவுமே நான் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும்னா செய்யணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். ஆனா அந்த வேலை வந்து பெண்டிங்லயே இருக்கு, செய்யவே முடிய மாட்டேங்குது. இப்ப கூட பாருங்க, இந்த வீடெல்லாம் இது கிளீன் பண்ணி ஏற கட்டிட்டு எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு 6 மாசமா திங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா பண்ணவே முடியல சார். இப்ப நாளைக்கு ஊருக்கு போறதுனால என்ன ஆச்சுன்னா, செய்யணும்னு நினைச்சேன்னா ஒரு ஒரே நாள்ல எல்லாமே செஞ்சிடுறேன். அது நைட் 2 மணி ஆனாலும் சரி, 3 மணி ஆனாலும் சரி செஞ்சிடுறேன். அது வந்து என்ன சொல்றது, நாளைக்குன்னா இன்னைக்கு வருது பாருங்க, அப்பதான் முடியுது சார். அது வரைக்கும் முடியறதே இல்லை. இப்ப நாளைக்கு ஊருக்கு போறேன்றதுனால நேற்று 50% வேலை முடிச்சுட்டேன். இப்ப இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அது முடிக்க போறேன். அதுதான் தெரியல, நெக் பாயிண்ட்ல வரும்போதுதான் எனக்கு எப்பவுமே அந்த வேலை நடக்குது. அது வரைக்கும் எந்த வேலையும் நடக்குது. ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு சார். ஆனா கரெக்டா அந்த டைம் வந்துச்சுன்னா முடியுது வேலை. அது ஏன் சார் அது அப்படி எப்பவுமே எப்பவுமே உங்களுக்கு அப்படிதான் எல்லாமே ஆகுது. அது வந்து ஃப்ரீயா இருக்கும்போது முடிய மாட்டேது. அந்த நெக் பாயிண்ட் வரும்போதுதான் வேலை முடியுது. இனிமேல் அப்ப வந்து நான் ஃப்ரீயா இருக்கும்போது ஃப்ரீயா இருங்க. சார் அப்ப இத பத்தி வீடெல்லாம் அப்படி டென்ஷன் அப்படியே இருக்கு அடிக்காது. சார். அவர் இல்ல, கேக்குறாரு ஃப்ரீயா அதுதான் ரியல். இருக்கும் போதே. ஆமா, அதாவது நான் அதான் சொல்றேன் அவருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஏன் ஃப்ரீயா இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி வச்சிடலாம் இல்ல, அது ஏன் போற டைம்ல தான் எல்லாம் பண்ணணுமா, உன் ஹெல்த் நீயே ஹெல்த்த ஸ்பாயில் பண்ணிக்கிறேன்னு அவர் அப்படியே சொல்றாரு. அது என்னன்னா, ஆஹ் நீங்க எப்ப போறீங்க, எங்க போறீங்க, என்ன நாள்ல போறீங்க அப்படிங்கறதெல்லாம் டிலே இருக்கலாம். ஸோ உம் நீங்க போறத பத்தி அந்த நிகழ்வுனால யாருக்காலாம் ப்ராப்ளம் இருக்கலாம், அங்கிருந்து நெகட்டிவ் வரலாம். ஸோ அந்த உம் அவங்க உம் வந்து அவங்களோட நெகட்டிவ் உங்க மேல குடுக்கறனால உங்களுக்கு உம் வந்து அது எகெயின்ஸ்டா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களை ஹோல்டு பண்ணுது, உங்களை வந்து ஓகே சார். வேலை செய்ய முடியாம நிறுத்துது. உம் ஸோ நீங்க வந்து அந்த சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க ஃபர்கிவ்னஸ் கொடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் சார். அடுத்தவங்களோட அந்த பிரச்சனைனால கூட உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே அது அப்படிதான் சார். போற டைம்ல தான் எனக்கு வேலை முடியுது, அது வரைக்கும் வேலையே முடியுது இல்ல. இல்ல, அதுதான் ஒண்ணு ஹெல்த் இஷ்யூஸா இதெல்லாம் நீங்க இருக்கு. ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்றது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம்ல. இது ஒரு விஷயம் இல்ல, இப்ப நான் ஒரு ஸ்டடிஸ் எதுனா எடுத்தேன்னா கூட அதுவும் முடிய மாட்டேது. இதனால என்ன பண்றது, நிறைய விஷயம் நான் யார்கிட்ட சொல்றதே கிடையாது. சீக்கிரட்டாவே வச்சு சீக்கிரட்டாவே படிக்கிறேன்.
அது என்ன ஆகும்னா, நீங்க ஆல்ரெடி உங்களோட ப்ரோக்ராம்ல, அதாவது உங்களோட லைஃப்ல வந்து எல்லாமே அந்த நெக் ஆஃப் தி டைம்ல நடக்கிறதாகவும், உங்களுக்கு நல்லது நடக்கிறதுல வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கிறதாகவும் இருக்கு. ஸோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த உலகம், இந்த நாடு, இந்த இடமே இல்லாம மாத்திட்டு ஒரு புது லட்சுமியை தான் பிறப்படுத்து நம்ம சரிப்படுத்தணும். அதுக்கான கிளாஸ் தான் ஏடிசி. ஸோ நீங்க அதுல ஜாயின் பண்ணும்போது அது மூலமா நம்ம வந்து உங்களை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிடுவோம். சார் இங்க மணி கட்டு தருது இல்லைங்களா சார்? இங்க பாருங்க, இந்த குண்டா ஒரு கொழுப்பு கட்டி மொள மாதிரி சின்னதா வந்திருக்கு. அது கொழுப்பு அது கட்டி சில தான். டைம்ல பெயின் ஆகுது, சில டைம்ல பெயின் ஆக மாட்டேங்குது. இது டாக்டர் ஒன்றும் கேட்டா பெரிய விஷயம் இல்ல. ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்குதுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, நீங்க அந்த ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க உங்க உடம்புக்கு, உங்க அந்த இடத்துக்கு ஹீலிங் கொடுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். இந்த மாதிரி இருந்து குணமா இருக்கிறாங்க. ஓகே சார். ஆனா ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சேஞ்சஸ் இருக்கு சார். என்னோட பாடி வெயிட்டே கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. 96 அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப வெயிட் ஆன மாதிரி இருந்தது. இப்போ 3 டேஸா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கம்மியான மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. அது என்னன்னா தெரியல. நல்லது நடக்கிற மாதிரியே இருக்கு, ஆனாலும் ஏதோ ஒரு நெகட்டிவ் கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. ரெண்டும் ஒரே சரி, மாதிரி டிராவல் பண்ற மாதிரி இருக்கு சார். அது ஏதோ சுத்து இருக்கும், அது சரி பண்ணிடலாம். இந்த இதை அட்டன் பண்ணுங்க, கிளியர் ஆகி. ஓகே சார். அதான் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. வேற யாரு? வேற யாரு பேச போறீங்க? காயத்ரி மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சூப்பர். எங்க இப்போ ஸ்கூல் போயிட்டு இருக்கிறீங்களா, வீட்டுல இருக்கிறீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். இப்ப சம்மர் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஸ்கூல் மே 15 ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். அதனால ஸ்கூலுக்கு போயிட்டு. எஸ், பேசுங்க. லைஃப்ல நிறைய ஏமாற்றாங்க சார். அதுதான் நான் வந்து எத்தனை வருஷம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நான் ஏர்ன் பண்ற மணி ஃபுல்லு நான் ஃபேமிலிக்காக தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் கூட பண்ண முடியல. நான் உங்களுக்கே தெரியும், நான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணது எப்படி, அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணது எப்படி அப்படின்னு. அட்வான்ஸ் கிளாஸ் கூட வந்து நான் என்னோட பிஎஃப் அமௌண்ட்ல இருந்து நான் லோன் போட்டு தான் அந்த கிளாஸே வந்து அட்டென்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் இது நமக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்னு தான் வந்து காசு கூட கொண்டு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு தான் நான் வந்து கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணேன். சரி, நான் மட்டும் பண்ணா பத்தாது, எங்க ஹஸ்பண்டும் கூட பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும்னு அவங்களும் வந்து டைரக்ட் கிளாஸ் இருக்கும், பேசிக் இதெல்லாம் பண்ணி இருந்தாலும் வந்து ஃபினான்சியல் வைஸ்ல வந்து ஆரம்பத்துல வந்து நாங்க ஃபினான்ஷியலா ரொம்ப நல்லா இருந்தாங்க சார். சும்மா சொல்லக்கூடாது. நான் கல்யாணம் ஆன புதுசுல வந்து எங்க ஹஸ்பண்ட் லாசன் அண்ட் டோப்ரோல இன்ஜினியர், அவங்க இன்ஜினியர் வேலை பார்த்துருப்போ வீட்டு வேலை செய்யறது கூட வந்து ஆள் வச்சுதான் நான் மாறாணி மாதிரிதான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்படிதான் என்னோட லைஃப் இருக்கு. எப்போ எங்க மாமனார் தவறி போனாங்களோ அப்படியே வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க தலையில வந்து அப்படியே மாறிட்டு இவங்க ஜாபும் விட்டுட்டு அப்படின்னு அந்த அந்த சைக்கிள் இன்னும் போயிட்டே இருக்கு சார். இன்னும் வந்து பினான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து வரவே இல்லை. நான் இப்ப இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் இது பண்ணது வந்து சரி நம்மளோட எப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம், நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் நான் வந்து இது பண்ணேன். பட் என்ன, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இன்னும் அந்த எக்கோ ஃபீல் பண்றது, எதனால ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் இன்னும் வந்து எனக்கு ஒரு புதிதாவே இருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து
எப்போதும் வந்து ஒரு என்ன சொல்றது காட் லவிங் சைல்ட், ஆத்மாத்மா இறைவனை பிரார்த்தனை பண்றதுனால எவ்வளவு ஹர்டல்ஸ் வந்தாலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஹி கீப்ஸ் மூவிங். அது வந்து நான் சும்மா சொல்லக்கூடாது. இவ்வளவு இது துன்பங்கள் வந்தாலும் இறைவன் வந்து என்ன பாதுகாப்பா தான் வச்சிருக்காரு சார். இப்ப நான் பேசுறச்ச கூட என் கண்ணுல தண்ணி வந்து அந்த அளவுக்கு இமோஷனல் ஸ்ட்ராங். ஓகே. இப்போ வந்து இப்போ காயத்ரியை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பீச்ல எங்கனால உணர முடியுது நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்க ஒரு காயத்ரி வந்து இப்ப இல்லாம ஆயிருக்கீங்க. ஸோ ஒரு கேரக்டர் அப்படிங்கிற ஒரு காயத்ரி வந்து இப்போ உங்க கூட இல்லை, நீங்க வேற ஆளா தான் இருக்கிறீங்க. உங்களுடைய அந்த இன்கம் சோர்ஸ் அது வந்து இன்னும் டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு மேபி நீங்க இன்னும் உங்க இவர் இருக்காருல்ல உங்க மாமனார், அவரு வந்து இழப்ப வந்து இன்னும் நீங்க வந்து உங்களோட வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஸோ அதை வந்து நீங்க கம்ப்ளீட்டா அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அதோட பேக்கப்ல உங்களுக்கு நடந்த பெரிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் நீங்க அனுபவிச்ச அந்த விஷயங்கள், அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஃபர்கிவ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கையில் நடந்ததே இல்லைங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வரணும். மன ரீதியா நீங்க வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிரும். அதுக்கு வந்து நம்ம இந்த டேப்பிங்லேயே வந்து நீங்க அவருக்கு வந்து உங்க மாமனாருக்கு வந்து ஃபர்கிவ் கொடுத்து உங்க லைஃப்ல இருந்தே வெளியே போற மாதிரி நீங்க பண்ணணும். ஏன்னா அவரோட ஞாபகங்கள், அவரோட சிந்தனைகள் உங்களுக்குள்ளார திரும்ப திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, அவரு வந்து நிறைய சம்பாரிச்சாரு, அவர் வந்து நல்லா இருந்தாரு, நீங்க அந்த டைம்ல நல்லா இருந்தீங்க, அவருக்கு அப்புறமா உங்களுக்கு இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டே போதும் உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்கு. ஸோ அவரை வந்து உங்க லைஃப்ல இருந்து தூக்கி வீசும், அந்த ஒரு ஸ்டோரியே இல்லாம பண்ணும். மெயின் கான்செப்ட் அதுதான். புரிஞ்சிருச்சுங்களாமா? ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு நடக்கல அப்படிங்கிறதுக்கு வந்து பேக்கப்ல என்ன இருக்கும்னா, இது இல்லாதனாலதான் எனக்கு இது இல்லைங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த கான்செப்டை எப்போ உடைக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே நல்லது. ஏன்னா நமக்கு நம்மளோட லைஃப் உங்களோட லைஃப் இல்லையா? யார் நீங்க? காயத்ரி. உங்க வீட்டுக்கார் யாரு? பழனிசாமி. சோ உங்க பொண்ணு யாரு? அவ பேர் என்ன? தீபிகா. தீபிகா. ஸோ காயத்ரி, பழனிசாமி, தீபிகா, இவ்வளவுதான் உங்க பிரணவா. உலகம். பிரணவா 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 இந்த இந்த 4 பேர் தான் ஒரு உலகம். இந்த கான்செப்டுக்குள்ளார நீங்க வரணும். உங்களோட அப்பா, அவங்களோட அப்பா, அவங்களோட லைஃப், அவங்க கோடீஸ்வரங்களா இருந்தாங்க, அவங்க வந்து நிறைய பணம் வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பாரம்பரியமா பெரிய சொத்து இருந்துச்சு, அந்த பில்டிங் இருந்துச்சு, அந்த வீடு இருந்துச்சு. இது எல்லாமே உங்களை நெகட்டிவா மாத்துற சிந்தனைகள். ஸோ நம்ம வந்து பிரசன்ட் யாரு? நம்ம யாரு பிரசன்ட்ல? நம்ம யாரு? இப்போ பிரசன்ட்ல நான் வந்து உங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு சார் இல்லையா, ஒரு குருவா இங்க இருக்கு. இப்போ காயத்ரி இங்க உட்கார்ந்துருக்காங்க. காயத்ரி யாரு? காயத்ரி உங்களுக்கெல்லாம் குரு இல்லையா? காயத்ரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் குரு. ஏன்னா அவங்கதான் இங்க உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அதுதான் உண்மை. இப்ப நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால, நான் கிளாஸ் எடுக்கிறதுனால நான் குரு. இதேதான். சோ நம்ம இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு இந்த மூமெண்ட்ல நம்ம யாருங்கிறத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஸோ நமக்குள்ள என்ன இருக்குங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம அதை மட்டும்தான் பேசணும், அதை மட்டும்தான் சிந்திக்கணும், அதை மட்டும்தான் growth பண்ணணும். ஸோ நான் growth ஆகணும், என் கூட இருக்கிறவங்க growth ஆகணும், என்னோட லைஃப் ஸ்டைலு வேற லெவல்ல இருக்கணும்.
அது அவங்க வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும், அவங்க கிட்ட இன்கம் வந்தாலும் வரலைனாலும் என்னோட வாழ்க்கை மேன்மையாக இருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் என்னங்கிறத நம்ம கிளாரிட்டியோட பார்த்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறும். நமக்கு இந்த பழைய பஞ்சாங்க கதையெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா அந்த நெகட்டிவே போதும் உங்களை அழிக்கிறதுக்கு. உங்க தாத்தாட்ட உங்க மாமனார்கிட்ட காசு நிறைய இருந்தா அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அங்கிருந்து ஏதாவது கிடைச்சிருந்தா ஓகே. கிடைக்கலங்கும் போது நம்ம ஏன் அதை பத்தி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பேசணும், ரிப்பீட்டடா சிந்திக்கணும்? அது இல்ல சார், அவங்களுக்கு பிற்கால வந்து எங்க ஹஸ்பண்ட் ஒரு நல்ல வேலையில இருந்தது விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு அததான் வந்து அததான் நான் சொல்றேன், வரவே இல்லை. அந்த அதான் சொல்ல வரேன். கம்ப்ளைண்டே நமக்கு தேவையில்லைன்னு. நல்ல வேலையில இருந்தார் அப்படிங்கிற அந்த கான்செப்டே நமக்கு தேவையில்லை. அது முடிஞ்சு போயிருச்சு. அது நீங்களே இல்ல, அது இறந்து ரொம்ப தூரம் ரொம்ப காலம் போயிருச்சு அது. சோ அங்க இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, அங்க இருக்கக்கூடிய லாஸ் திரும்ப ஏன் ரிப்பீட் பண்றீங்க? இன்னைக்கு யாரு சார் வந்து வாஸ்து கன்சல்டன்ட் இல்லையா? அவரு ரஜினிகாந்தோட வாஸ்து கன்சல்டன்டா இருக்கிறாரு. அப்படிதான் சிந்திக்கணும். யாருக்கு இருக்கிறாரு? ரஜினிகாந்த். பல லட்சம் செலிபிரிட்டிஸ் உங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க. சோ அந்த செலிபிரிட்டிஸ்க்கு வாஸ்து கன்சல்டன்டா இவருக்கு இருக்கிறாரு. சோ நீங்க அப்படி அவரை உருவாக்குறத விட்டுட்டு 2000 எனக்கு அப்படி ஆயிருச்சு, 19 எனக்கு அப்படி ஆயிருச்சு, அன்னைக்கு எனக்கு லாஸ் ஆயிருச்சுன்னா இன்னைக்கும் லாஸ் தான் ஆகும். ஏன்னா நீங்க தான் வந்து அதை கிரியேட் பண்றீங்க. அங்க இருக்கிற அந்த நெகட்டிவை கொண்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல செடியா நட்டுறீங்க. அப்புறம் அது குத்துது குடையுதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? புரியுதா? அப்ப பிரசன்ட்ல யார் சரியாகணும்? அந்த இறந்து போன தாத்தாவா, இல்ல இன்னைக்கு உங்க உயிரோட உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நபரா? உயிரோட இருக்காங்க. யார சரி பண்ணணும்? நமக்குள்ள இருக்க உயிரோட இருக்கவங்க. எஸ், அதையெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் என்னது? இட்ஸ் அ ஸ்டோரி, இட்ஸ் அ ட்ரீம் இல்லையா? அப்படிதான் நம்ம டேப்பிங் பண்ணோம். பிரசன்ட் இஸ் ரியாலிட்டி. இந்த மூமெண்ட், இந்த இடம், இந்த சூழல் மட்டும்தான் உண்மை. இன்னைக்கு நான் இங்க உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன், இந்த நிமிஷம் தான் உண்மை. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிமிஷங்களும், இது கடந்து போய் நான் இனிமேல் இருக்கிற நிமிஷங்களும் எனக்கு தெரியாது. சார் என்னோட எக்கோ எப்படி சார் ஃபீல் பண்றது? மகா சொல்றாங்க டாப்பிங் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. ஸ்டில் ஐ எம் நாட் எப்படி ஏபிள் டு விஷுவலைஸ். என்னோட எக்கோ அஹ் எப்படி ஃபீல் பண்றது? உங்க டாப்பிங் பண்ணிட்டா இருக்கேன், எக்கோ ஃபீல் பண்ண முடியல சார் என்னால. அஹ் எக்கோ எக்கோ வந்து விஷுவலைசேஷன். நம்ம ரீபர்த் பண்றோம் இல்லையா? புதுசு அது. அட்வான்ஸ்ல ரீபர்த் பண்ணிருக்கோம். ஆமா, ரீபர்த். சோ அதுக்கு ஏதோ நாலேஜ் இருக்குதா? அது எப்படி இருக்குங்கிறது வந்து நம்ம தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. சோ நமக்கு ஒரு எக்கோ இருக்குதா அப்படின்னாலே ஆக்சுவலா உண்மையில எக்கோவே இல்லை. நீங்க ரீபர்த் ஆயிட்டீங்க. ரீபர்த் மீன் என்ன? பாஸ்ட் இல்லாத வாழ்க்கை இல்லையா? பாஸ்ட்னா என்ன? எக்கோ. எஸ் ஆர் நோ? சோ அத போய் ஏன் தொலாவுறீங்க? புரியுதா காயத்ரி? வாட் ஏன் அபவுட் தேடிட்டு இருக்கிறீங்க? விஷுவலைசேஷன் சார்? நம்ம இது பண்ணா, டாப்பிங் பண்ணா நமக்கு விஷுவலைசேஷன் தெரியும். ப்ரெசண்ட்ட அது ஃபீல் வந்து ஆகுங்க. ப்ரெசண்ட்ட ஃபீல் ஆகுங்க. ஃபியூச்சரை கிரியேட் பண்ணுங்க. ஓகே அவ்வளவுதான். கிரியேட் பண்ணு. எனக்கு தேவையானது ஆஹ் நானே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஆமா. ஒரு வெற்றியாளர் வந்து
தன்னோட சூழலை தானாக உருவாக்கி கொள்வார். அவங்கதான் வெற்றியாளர்கள். இப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சூழலை நம்ம கிரியேட் பண்ணி, அவங்கதான் வெற்றியாளர்கள். இருக்கிற சூழல்ல போய் நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம தான் இருக்கிறதுலே மோசமான புவரான பர்சன்ஸ். இருக்கிற ஆனா நான் கஷ்டத்துக்குள்ளார போய் சாஃப்டா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கறனால நிறைய பேர் என்ன அட்வான்டேஜ் எடுத்து நல்லா தெரியுது சார். சாஃப்ட் நேச்சரா இருக்கறனால என் ஒர்க் பார்த்தா ஒர்க் ஏன் லோட் அதிகம் போட்டுறாங்க. சாஃப்டா ஏன் இருக்கிறீங்க? ரஃபா மாறிடுங்க, அவ்வளவுதான். ஒர்க் லோட் ஓ, அதிகம் போட்டுறாங்க அந்த மென்மையா இருக்கறனால. அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க ஏன் மென்மையா இருக்கிறீங்க? இனிமேல் மென்மையா இருக்காதீங்க. பி பிரசன்ட். சிந்திச்சு பாருங்க, இதான் என்னால செய்ய முடியும், இன்னைக்கு இதான் நடக்கும், நான் இதைத்தான் செய்வேன்னு சொல்ற அளவுக்கு ரெடி ஆயிருங்க. நோ சொல்லி பழகுங்க. ஓகே சார். நோ சொல்லுங்க. முடியாது. பார்வதி அம்மா கூட அதான் சொல்லுவாங்க, லேர்ன் டு சே நோ காயத்ரி. சொன்னீங்கன்னா தான் நீங்க உருப்பிட்ட லைஃப்ல. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க என்கிட்ட, லேர்ன் டு சே நோ. நீ நோவே சொல்ல மாட்டேன்ற, எல்லாத்துக்கும் தலையா ஆட்டிக்கிறேன் நீ அப்படின்பாங்க. ப்ராப்ளம் உங்க ப்ராப்ளம் அதுதான். பார்வதி அம்மா. சாஃப்டா இருக்கோம்னா நோ சொல்ல தெரியலன்னு அர்த்தம். எஸ். வேற. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வாழ்க வளமுடன் சார். இப்போ நோ சொல்றது நான் நோ சொல்ல மாட்டேன் சார். இப்ப நோ சொல்றதுனாலதான் நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. பட் அதுல கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் சார். அவ்வளவுதான். சரி, சொன்னது நம்ம இப்போ கரெக்டா. நம்மளோட ஃபியூச்சரை, ஆமாங்க சார், நிறைய நோ சொல்றதுனால நிறைய ப்ராப்ளம் வருது. அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏன்னா நான் நோ சொல்லாததுனால எல்லாமே சாஃப்டா போன மாதிரி இருந்தது. இப்போ நோ சொல்றதுனால சிலதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கு சார். ஊருக்கே நல்லவனா இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதேதான் சார். நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, ஊருக்குன்றத விட வீட்டுக்கு கூட நம்ம நல்லவங்களாவே இருந்து பழகிட்டோம் சார். என்ன எல்லாத்துக்குமே பிரயோஜனம் அதனால? சொல்லி நம்ம ஆமா, அதனால எதுவுமே இல்லை. இப்ப நோ சொல்றதுனால நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. பிளஸ் என்ன சொல்லுவாங்கன்றதுல அவங்க யோசிக்கிறாங்க சார். பட் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார் நோ எஸ், சொல்றது. கரெக்ட். இந்த நோ சொல்றதுனால என்னன்னா, நீங்க ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தீங்க இவ்வளவு காலமா. அதாவது நான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி. இந்த நல்லவன் இல்ல, நானும் காமனான ஆள் தான், எனக்கும் உணர்வுகள் இருக்குங்கிறத வெளிப்படுத்துறது அந்த நோவோடது. சோ உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருதோ அதே மாதிரி எனக்கும் கோபம் வரும்னு காமிக்கிறது அது. சோ நம்மளோட ரியாலிட்டியை வெளிப்படுத்தணும். நம்மளோட வழிகளை நம்ம வழிகள் இல்லாம மாத்தணும். இதுக்குதான் நோங்கிறத கத்துக்கிறது. ஆனா இவ்வளவு நாளா நோ சொல்ல தெரியாதனால அவங்களோட வழிகளையும் சேர்ந்து தூக்கிட்டு நடந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க ஒரு ஆளா இல்ல, 2-3 ஆளா வாழ்ந்திருக்கீங்க. நீங்க எல்லாத்தையும் தூக்கி விரட்டியாச்சு, போய் சரி கிளம்பி. நானா மட்டும்தான் இருக்கேன், யாரும் எனக்குள்ள வராது. இப்ப அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு வீட்டுல. அவ்வளவுதான். நான் சொல்றதுனாலதான் என்னை எல்லாருமே என்ன பண்றது தெரியாத நானா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆள சார்தான் சார். அவர் என்ன இப்படி இருக்கிறான்ட்டு, அதனால என்ன ரொம்பவே இப்ப யோசிச்சுட்டு இருக்காரு சார், என்ன பண்றதுன்னு தெரியல. அது கரெக்ட் தானே. இவ்வளவு காலம் எல்லாத்துக்காகவும் வாழ்ந்தாச்சு, இனி உங்களுக்காக நீங்க வாழ்றீங்க. உங்களோட வார்த்தைகள் கேட்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வர்றீங்க. எனக்காக அப்படிங்கிறதும் பிள்ளைங்களுக்காக அப்படிங்கிறதும் சில விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல முடிவெடுக்கிறதுக்காக நோ சொல்றதா இருக்குங்க சார். அப்பதான் நம்ம விட்டாச்சு, இனிமேல் நம்ம பிள்ளைங்களாச்சும் அது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணும்ட்டு அந்த மாதிரி பேசுறேன் சார். எஸ், கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ஏன்னா காலம்பூரா அடுத்தவங்களுக்காக தானே வாழ்ந்துட்டே இருக்கிறோம். அவங்க சொல்றது, அவங்க கருத்து, அவங்க சாப்பாடு, அவங்களுக்கு ட்ரெஸ், அவங்களோட சந்தோஷம், அவங்களோட சந்தோஷம்னே உங்க சந்தோஷத்தையே விட்டுட்டீங்க இல்லையா? நோ சொல்லிருங்க, அவ்வளவுதான். எஸ், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன் சார்.
ஆக்சுவலி எஸ். இந்த நோ சொல்லி பழகாமே போயாச்சு சார் இத்தனை வருஷமா. ஏன் இப்போ வந்து நோ சொல்ல ஆரம்பிச்ச பிறகு நீ செல்போனை கைமா சுத்துற, நீ அங்கிருந்து கத்துன்னு வர்ற, இங்கிருந்து கத்துன்னு வர அப்படின்னு போகுது. எஸ், அப்படிதானே. பாதிப்பு வரும்போது தானே நமக்கு ஆப்போசிட்டா மாறுவாங்க இல்லையா? நீ இனிமேல் செல்போனே பார்க்காத ஏ அப்படின்னு போயிட்டு இருக்கு இப்போ. அதான் உங்களை ஸ்லோ பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நீங்க நீங்க லைட்டா மாறுறீங்க. ஆமா, அது யாராலையும் ஸோ ஏத்துக்க முடியல, வீட்டுல அப்படிதான், யாராலையுமே ஏத்துக்க முடியல. அது அப்படிதான். ஏன்னா இவ்வளவு நாளும் அவங்க வந்து உங்க மேல போட்டு திணிச்சிருக்கிறாங்க, ஆமா, உங்களை வந்து சப்மிசிவா போய் 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 கஷ்டப்படுத்திருக்காங்க. வாழ்க்கையே போயிடுச்சு. சப்மிசிவா போய் 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 ஏ, வாழ்க்கையே நாசமாயிடுச்சு. இப்போ மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்திருக்கிறார். அது வேண்டாம். இப்போ ஒரு நாள் நான் எனக்காக வாழ்றேன்னு வரும்போது நம்மளோட சுதந்திரத்தை நம்ம வந்து எடுக்கும்போது அவங்க சுதந்திரம் போகத்தான் செய்யும். ஏன்னா அவங்க இவ்வளவு நாளும் அடமெண்டா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆர்டர் ஃபார்ம் வச்சுட்டு அதுல வந்து அவங்க ஹிட்லர் மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க. அது அடங்கி போகலைன்னா அவங்க ஒத்துக்கிறது இல்லை. ஸோ அதை வந்து நம்ம உடைக்கும் போது கண்டிப்பா அங்க புரட்சி எழத்தானே செய்யும், பிரச்சனை வரத்தானே செய்யும். அவங்க திரும்ப எப்படியெல்லாம் அடக்கணுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. வேர்ட்ஸ்லயே நம்மளை முடிக்க பார்ப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நிறைய கவலைப்படக்கூடாது. அதான் நிறைய பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு இப்போ. வெரி சிம்பிள், எல்லாத்துக்கும் லவ் கொடுத்துருங்க. இந்த ஓகே சார். அந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்றவங்களுக்கு பர்டிகுலரைஸா நீங்க உங்களோட லவ்வை வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. வெரி சிம்பிள். அப்புறம் அப்புறம் அவங்கள ஃபர்கிவ் கொடுத்துருங்க. ஸோ நீங்க எவ்வளோ சொன்னாலும் எனக்குள்ளார வந்து ஃபீலிங்ஸே வராதுன்னு சொல்லி நீங்க ஒரு பற்றற்ற நிலைக்கு வந்துருங்க. என் காது ரெண்டும் கேட்காது, என் கண்ணு பார்க்காது, என்னோட மூக்கு உணராது, என்னோட வாய் பதில் சொல்லாதுன்னு வந்துருங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே சார். நம்ம நோ உங்களுக்கு சொல்லி கொடுத்தப்பா அம்மாவே இப்படி என்கிட்ட சொல்லலாமா? நீங்க தானே எனக்கு இல்ல, கத்து இத்தனை அதனாலதான் நான் இப்ப இல்ல காயத்ரி, அத பட்டு பட்டு அதனாலதான் இப்ப சொல்றேன், எல்லாரும் நோ சொல்ல கத்துக்கோங்கன்னு சொல்றேன் நானு. அவங்க அதை அனுபவிச்சு சொல்றாங்க. அப்படி குளிர் காமிச்சிட்டாங்க. அவங்க குளிர் காமிச்சிட்ட அனுபவம் பத்தி அவங்களால வந்து விட முடியல. நம்மள அனுபவம் இன்னும் பேசுறேன். பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க எல்லாம் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி நிறைய பேர் மாத்தின்னு இருக்காங்க. நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரேன், என்ன விட மாட்டேன்றாங்க. அப்படிதான் நம்ம போராட்டங்கள், போர்க்களங்கள் அப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கு தயாராக இருக்கு. எப்பவுமே அப்படிதானே. இவ்வளவு நாள் நீங்க அடிமை, இனிமேல் நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்க. அது ஒத்துக்க முடியாது எப்படி இருந்தா. நம்மள பிளேம் பண்ணி தான் நல்லவனா மாறுவாங்க எல்லாருமே. அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு தான் அவங்க நல்லவங்களா மாறுவாங்க. இதுதான் இந்த உலகம். ஸோ அதனால வந்து அது அப்படிதான் இருக்கும். வி அக்செப்ட். நம்ம அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கும். ஸோ அதையே ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அதையே ஃபர்கிவ் கொடுக்குறோம், அதையே வந்து நம்ம லவ் பண்றோம், அதையே வந்து நன்றியும் சொல்றோம். ஸோ எதுக்கு நன்றி சொல்றோம்னா நீ கேவலமா இருக்கிறதுக்கே நான் நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது நமக்கு அந்த வழியே இருக்காதுல்ல. ஏன்னா அவங்க என்னவா இருக்கிறாங்களோ, எப்படி இருக்கிறாங்களோ, எந்த நிலையில இருக்கிறாங்களோ அப்படியே நம்ம அவங்கள ஏத்துக்கிறோம். ஸோ அவங்க கேவலமா, அசிங்கமா, இந்த மாதிரி சுயநலமா, எல்லா விதத்திலையும் மோசமா நடப்பாங்க. ஸோ அவங்க நடந்தா அவங்கள திருத்தறதுக்கு நம்ம நடக்கவே கூடாது. ஏன்னா யாரையுமே திருத்த முடியாது, மாத்த முடியாது இந்த உலகத்துல. ஸோ அதுக்கு முயற்சி பண்ணா நாம முட்டாளாயிடும். ஸோ அதை அப்படியே ஃப்ளோல விட்டுற வேண்டியதுதான். லைஃப் இஸ் எ ஃப்ளோ இல்லையா? அதுலயே மூமெண்ட்ல போயிட வேண்டியதுதான். அது ஒரு உண்மைதான் பெரிய சார். விஷயமே இல்லை. ஆக்சுவலா இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறதுனால என்ன ஆச்சுன்னா நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்னை விட்டுட்டு போன மாதிரி ஆயிடுச்சு சார். Yes. இதை திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபேவரா வந்துட்டு இருக்குது எல்லாமே. அவ வந்துட்டு இதுதான் மாறிடுச்சு, இது இப்படிதான் போயிட்டு இருக்கு போல, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு ஃபேவரா ஆயிட்டாங்க சார். இப்போ சில டைம்ல அதை உண்மை. நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.
எல்லாமே கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நடக்குதுனாலே ப்ரீ பிளானா நமக்காக ஒரு டிசைனிங் இருக்கிற மாதிரியும், நம்ம அதுக்குள்ளார நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து நமக்கு வந்துடும். ஸோ இவ்வளவு நாள் என்னன்னா, நம்ம அந்த அந்த சூழல்ல போய் வாழ்ந்தோம். இனிமேல் வந்து நம்ம சூழல்ல மத்தவங்க வாழ்வாங்க. ஸோ அதான் விஷயம். இதுல மிராக்கிள் நடக்குது, மிராக்கிள் ஏற்படுது, பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கும் போது, இது என்னன்னா இதுதான். இவ்வளவு நாளும் அவங்களோட ஒரு லைஃப் ஸ்டைல்ல, அவங்களோட எண்ணங்கள்ல நம்ம வாழ்ந்திருப்போம். இனி வந்து அவங்க வாழ்றதே நம்மளோட எண்ணங்களுக்காகத்தான் இருக்கு, நம்மளோட சூழலுக்காக தான் இருக்கு. ஸோ எல்லாம் நடக்கிறதே வந்து நமக்காக தான், நம்ம பேக்ரவுண்ட்ல தான் நடந்துட்டு இருக்கும். நம்மளோட சிந்தனைகள் கூட, நம்மளோட ஒரு டைமிங் கூட வந்து எல்லாமே நம்மளோட நல்லதுக்காகவே இருக்கு. ஸோ நம்ம வந்து நமக்குள்ளார அந்த காயங்களை, அந்த வலிகளை, அந்த கில்ட்டி ஃபீலை நம்ம வச்சுக்க கூடாது. காயத்ரிக்கெல்லாம் அதான் ப்ராப்ளம். நிறைய ஸ்கிராச்சஸ் அந்த அவங்களோட. ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆச்சு சார், எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரிஸ்ட் ஏர்லைன் கிராக் இருந்ததுல்ல, 3 months வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இல்லாம இருக்க சொன்னாங்க. சோ வண்டி இன்னும் வரைக்கும் நான் ஓட்டுறது இல்ல, பட் ரெகுலர் ஒர்க் எல்லாம் இப்ப துணி துவைக்க பாத்திரம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். இப்ப என்னன்னா ரைட் ஹேண்ட் வந்து நம்னஸ் ஆகுது சார். காலையில எழுந்தா 1 hour ரத்த ஓட்டம் இல்லாம அப்படியே ஸ்டிஃபா போயிட்டு அதுதான் அப்புறம் காயத்ரி, அதான் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க உங்க லைஃப்ல வந்து மூமெண்ட்ல இல்ல, பிரசன்ட்ல இல்ல. இப்போ உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டுனால 2 வீலர் ஓட்ட முடியாதுன்னா, ரைட் ஹேண்ட் நல்லா இருக்குதுன்னா, நான் ட்ரக் ஓட்டுவேன்னு சிந்திக்கணும். ஸோ உங்களால செய்ய முடியாத டாக்டர் சொன்ன அந்த விஷயத்த வேணுனே போய் செய்யணும். ஸோ நான் வந்து சிம்பத்தி, எம்பத்தி எல்லாம் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடாது. டிட்டாச்சா இருக்கணும் இல்லையா, அட்டாச்சா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாலே எல்லாமே சரியாயிடும். வலிக்குதா, நல்லா வலிக்கிற மாதிரி செய்யும். முடியலையா, எந்திரிச்சு ஓடுவேன். ஏன்னா உங்களுக்கு வயசே ஆகல. எல்லாம் வந்து 16 வயசு, 4 வயசு, 8 வயசு. டப்பு கொடுக்கணும். ஆமா, அந்த அவ்வளவுதான். டஃப்னஸ் கோடீஸ்வரனா யார் தெரியுமா? ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோம். கஷ்டப்படுறேன் சார். ஒரு வாரமா ரொம்ப கஷ்டப்படுறேன். விடிய கால இன்னும் நல்லா 4 மணிக்கு இந்த பெயின் கஷ்டப்படுறேன் நம்ம ஆரம்பிக்கும். ஃபீல் ஆகுறதுதான் கஷ்டம். ஓ, ஆக்சுவலா அது கஷ்டம் எனக்கு. கஷ்டங்கிறதே கிடையாது. கஷ்டங்கிறதே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் கஷ்டப்படுறேன்னு நம்ம ஃபீல் ஆகுறோம்ல, அந்த ஃபீல் தான் கஷ்டமே தவிர அந்த கஷ்டம் வந்து கஷ்டம் கிடையாது. நமக்கு இதுதான் புரியணும். இந்த இடத்துல நமக்கு புரியாத பிரச்சனை என்னன்னா, நம்மள புரியவே இல்லை, நம்மளோட கெப்பாசிட்டியே நம்ம ஃபீல் ஆகவே இல்லை. அதுக்கு பதிலா நம்ம ஆப்போசிட்ல நம்மளால முடியலனுங்கிற எண்ணத்துக்குள்ளார போயிடும். ஸோ உங்களுக்கு இது நடக்க மாட்டேங்குது, இது முடிய மாட்டேங்குதுன்னு நீங்க முடிவெடுக்கும் போது அது அப்படிதான் இருக்கும். ஸோ இது ஒரு நிகழ்வு, இதை நான் கிராஸ் பண்ணிடுவேன், ஓகே அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். பட் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஐயோ எப்படி அப்படின்னு நினைச்சோம்னா நீங்க அங்க லாக் ஆயிரும். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னா, பிரச்சனை கிடையாது. அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிற அந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை. புரியுதா? மைண்ட் பிளாக் சார், தாட்ஸ் எஸ். பிளாக். யாருங்க ப்ராப்ளம் இல்லாம இருக்காங்க? ஆனா நம்ம ஒரு ப்ராப்ளத்தை பத்தி ஃபீல் பண்ணாதான் அந்த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் நமக்கு நம்ம ஃபீல் பண்ணலாம், அந்த ப்ராப்ளம் நமக்கு இல்லவே இல்லை. வெரி சிம்பிள். ஒரு நிகழ்வு என்னோட நமக்கு மனசு நடக்குது. அப்படிதான் சார். அந்த கஷ்டம் வர உடஞ்சு போயிடுறேன். அதே சமயத்துல வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து அப்படி குழந்தை மாதிரி மாறிடுவேன். அதை மறந்துடுவேன். இந்த கஷ்டம் இருந்ததுன்னே மறந்துடுவேன். குழந்தை மாதிரி அதை அப்படி நான் என்ஜாய் பண்ணுவேன். எப்பவுமே குழந்தையா இருங்க, பிரச்சனையே இருக்காது. கஷ்டம் வந்த உடனேயே அந்த கஷ்டத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு குழந்தையா மாறிடுங்க. இட்ஸ் எ நேச்சர் அப்படின்னு முடிவெடுத்துருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் உங்களை விட்டு. நீங்க தான் ஃபீலே ஆகலையே. அந்த புத்தாவோட கதை சொன்ன மாதிரிதான்,
ஒரு பெரிய கிஃப்ட் நம்ம கையில கொடுக்குறாங்க, விலை உயர்ந்த பொருள். அதை ஏத்துக்கிட்டாதான் நம்மளோட பொருள் அது. நம்ம ஏத்துக்கவே இல்லை, அவங்கள்ட்டே திருப்பி கொடுத்துட்டோம். சோ அது அவங்களுக்கே தான் பிரச்சனை, நமக்கு பிரச்சனையும் இல்லை, இல்லையா? ரொம்ப மறக்கிறேன் சார். இவ்ளோ நீங்க சொல்றீங்களா, சொல்லிட்டு தலையில வாங்கிக்கிறேன். பட் அந்த நேரத்துல நம்ம அதை அனுபவிக்கிறப்ப, அந்த ப்ராப்ளம்ல இருக்கப்போ, இந்த நல்ல வார்த்தையெல்லாம் இந்த மரமண்டைக்கு வர்றதே கிடையாது, மறந்து போயிடுது. நார்மலா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கு ஒண்ணு நம்ம தான் காரணம். நம்ம எதையாவது சொல்லுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். மேபி அப்படி டக்குன்னு கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை அவாய்ட் பண்ணிருங்க, அந்த இடத்துல இருந்து நடந்து போயிருங்க. அதை வந்து பேசாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அமைதியாவே இருக்க பாருங்க. காயத்ரியை பொறுத்த வரையிலும் ஒரு 98% கேரக்டர்ல, ஸ்பீச்ல எல்லாமே மாறி இருக்கிறீங்க. ஆனா உங்களை நீங்க இன்னும் நம்பல. நீங்க மாறி இருக்கிறீங்கன்னு நீங்க நம்பாம இருக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. ஹஸ்பண்டும் அதான் சொல்லுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கு, ஆனா இன்னும் வந்து அந்த மாற்றம் டெவலப் ஆகணும். இல்ல, மாற்றம் இருக்கு, மாற்றத்தை நீங்க நம்பாம இருக்கிறீங்க, மாறாம எல்லாம் இல்லை. எவ்வளவோ காயத்ரியோட ஸ்பீச்ல சேஞ்சஸ் இருக்கு. யாரெல்லாம் ஃபீல் ஆகுறீங்க? நான் ஃபீல் ஆகுறேன் சார். இந்த மாதிரி அவங்க இருந்தது நான் ஒரு நிமிஷம் கூட நான் யோசிச்சுக்க பார்க்க முடியல. கைத்தேக்க அவ்வளோ வேற இதுவா எஸ் சார், பேசுறேன். மாற்றம் இருக்கு. சைலண்டா, பயங்கர ஒரு எமோஷனலா இந்த மாதிரி நான் பேசுறத நான் ஒரு நாள் கூட நான் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். டோட்டலி சேஞ்ச். காயத்ரிக்கா சொல்லுடா பட்டோம், சொல்லு வேற பாக்கியா. லெவல், வேற லெவல். தேங்க்யூ டியர். இப்படியே கீப் அப் பண்ணுங்க, சூப்பரா வருவீங்க கண்டிப்பா. அடுத்த ஸ்டேஜ் வந்து ஹாப்பியா ஃபீல் ஆகும். எஸ். வேற யாரு? வேற யாருக்கும் பேசுறதுக்கு இல்லையா? சார் வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாய் வரும். பிளட்ல லைட்டா சுகர் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நம்ம இல்ல என்னோட பிளட் வந்து ரொம்ப ஹெல்த்தியா நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசுவலைஸ் பண்ணா போதும், லவ் பண்ணா போதும் இல்லைங்க சார்? நானு இது பண்ணா போதும். ம் ஆனா நீங்க சுகர் வந்து அப்படி நம்ம நினைக்கிறது வந்து தப்பு. ம் ஏன்னா அது வந்து ஒரு விஷயத்துக்காக அந்த நோய் வர்றதில்ல, பல விஷயங்களை எஸ் பேஸ் சார், பண்ணி வருது. ஸோ எஸ் சார். அத நீங்க ஒரு இனிமையான நல்ல மனுஷன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே உங்களுக்கு சுகர் ம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க சார். ஸோ நான் நல்ல நபராக இருக்கிறேன்னு நினைச்சாலே நமக்கு சுகர் வரக்கு வாய்ப்பு. ஸோ ம் அந்த எண்ணங்கள் வந்து நம்மள சுகரை வர்றக்கு வாய்ப்பாக அமையுது. அப்போ இப்போ என்னன்னா, இப்போ இது வந்து ம் ஒரு லைஃப் ஸ்டைல் இஷ்யூ, இந்த சுகர் அப்படிங்கிறது. ம் ஸோ உங்களால உங்க எல்லா மொத்தத்தையும் மாத்த முடியும்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்க சார். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹை லெவல்ல இருந்துச்சுன்னா இப்போதைக்கு நீங்க மருந்து எடுத்துட்டு உங்களை நீங்க ம் கண்ட்ரோல் பண்ணணும். கம்மியான ம் போது குறைக்கும் போது ம் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பெருசா மருந்து தேவைப்படாது. ம் அப்படியே வந்து நீங்க சாலிடா இது வந்து ஒரு நோய் இல்லை அப்படிங்கறத வந்து உணர்ந்து டேப்பிங் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஏன்னா ஓகே. மொத்த லைஃப் ஸ்டைலையும் ஆர்கனைஸ் ஆகி வரக்கூடிய விஷயம் தான் சுகர். அப்போ எஸ் சார். உங்களுக்கு அந்த இனிமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தேவையில்லைங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வரணும். இப்போ ம் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும். இப்போ எனக்கு வந்து நிம்மதி இல்லை, எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு நினைச்சீங்கனாலே, ம் உங்களுக்கு அந்த கவலை இருந்தாலே உங்களுக்கு சுகர் ஹை லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு.
ம் ஸோ அந்த பற்றற்ற நிலையில நம்ம 100% இருந்தோம்னா நமக்கு ம் சர்க்கரையோட மாத்திரையோ சர்க்கரையோட பிரச்சனையோ நமக்கு இருக்காது. நம்மளால ஓகேங்க சார். பற்றற்ற நிலையில முழுமையா இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துக்கு, ஏன்னா ம் இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு நாளும் உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்பத்தை சார்ந்தது. ம் அந்த இன்பம் எனக்கு அவசியம் இல்லை, அந்த சிற்றின்பத்தை நான் அனுபவிக்க மாட்டேங்கிற இடத்துக்கு நீங்க வரணும். அப்ப என்ன ம் கஷ்டம் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது அது கடந்து போயிடலாங்கிற எண்ணங்களை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சுகர் குணமாயிரும். ஸோ இத ஓகேங்க இத சார். நான் கடக்க மாட்டேங்குது, இதுல நான் ம் கஷ்டப்படுறேன், இது எனக்கு ம் ப்ராப்ளமா இருக்கு, ஏன் எனக்கு இது இருக்கு அப்படின்னு நீங்க சிந்திச்சுட்டாலே இது கொஞ்சம் ம் அதிகமாயிரும். ஏன் அங்க உங்களுடைய இன்பம் அப்படிங்கிற அந்த இனிப்பான விஷயங்கள் இல்லைன்னு நீங்க ஃபீல் ஆகுறீங்க இல்லையா? ம் ம் ஸோ அது சார்ந்து இருக்கிறனால இந்த நோய் பிரதிபலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓகே சார். ஏன்னா நமக்கு சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை நினைச்சாலே சர்க்கரை வியாதி வந்துரும். ஆனா அந்த தாட் எல்லாம் இல்லைங்க சார். அது எப்படி வந்ததுன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வெரி சிம்பிள்மா. உங்களை ம் சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அந்த ம் ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டிப்பா உங்களை அங்க கொண்டு போய் நிறுத்ததான் செய்யும். சரி சார். உங்களுக்கு எவ்வளவோ தூக்கம் நீங்க சேஞ்ச் தூக்கம் ஆயிருக்கிறீங்க. நம்ம கிளாஸ்ல ஆமாங்க. ஜாயின் பண்ணும்போது ஆக்சுவலா உங்களுக்கு கிராண்ட் மாஸ்டரே கொடுக்க முடியாதுங்கிற அளவுல நீங்க இருந்தீங்க. ஸோ அந்த ம் மனநிலையில இருந்தெல்லாம் எவ்வளவோ நீங்க வெளியே வந்துட்டீங்க. ம் உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஆனா நீங்க மோசமான நிலையில தான் நீங்க இருந்தீங்க. ம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும், எல்லாமே எடுத்து செய்யணும். ஏன்னா நீங்க ஒரு பெரிய ம். சிங்கப்பெண் மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஆமாங்க. ஒர்க் பண்றீங்க. பண்ணிட்டு ஸோ அதுக்குள்ளார நிறைய தாக்கங்கள் இருக்கதான் செய்யும். ம் ஏன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றது வாழ்க்கையில துரோகங்களும் கஷ்டங்களும் ஒரு பெண் இந்த அளவுக்கு இந்த உலகத்துல கடந்து போறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த உலகம் சும்மா விடாது, எதை வேணாலும் சொல்லும் உங்களை பார்த்து. அந்த மாதிரி அதையெல்லாம் கடந்து நீங்க இவ்வளவு நாள் வாழ்றீங்க, இதையெல்லாம் சர்வை பண்றீங்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் நீங்க அவ்வளவு இதா இருந்தீங்க. இப்ப அதையெல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்கும் போது ஒரு பெரிய விஷயம் தான். ஆமாங்க சார். அத மாறி இருக்கீங்க நீங்க. அதனால இப்ப அதெல்லாம் தட்டி கழிச்சு போற அளவுக்கு நீங்க மாறி இருக்கு. அதே ஒரு பெரிய மாற்றம் தான். அதனால நீங்க ஓவரா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஹையா இருந்ததுன்னா டேப்லெட் போட்டு கம்மி பண்ணிருங்க. அதுக்கப்புறமா ஓகேங்க சார். நீங்க உங்களோட அந்த ப்ராப்ளம் எல்லாமே நான் கிராஸ் பண்ணுவேன், எனக்கு அந்த ம் மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது ம் எல்லாமே நார்மல் தான். சந்தோஷமும் நார்மல் தான், துக்கமும் ம் நார்மல் தான், ம் ம் கோபமும் நார்மல் தான், சங்கடங்களும் ம் நார்மல் தான். எல்லாமே சமநிலையில இருக்குங்கிற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, நான் இதுக்காக சந்தோஷப்படுவேன் அதுக்காக துக்கப்படுவேங்கிற சூழல் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க கண்டிப்பா சர்க்கரை வியாதியே இல்லாம இருக்கு. அந்த நிலைமையில அந்த நிலையில தான் சார் நான் இருக்கேன். ஆனா இவங்க 2 பேரால ஏதாச்சும் வெளியிருந்து ஒரு தாக்கம் வரும்போது என் மைண்டுக்குள்ள அது வந்து போகுது. பிரச்சனை அதுதாங்க சார். ப்ராப்ளம். அண்டர்ஸ்டுட் நம்ம சார். நம்ம நம்ம என்னதான் நம்மளை மாத்தினாலும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க நமக்கு வைப்பாங்கல்ல ஆமாங்க இல்லையா? சார். அது பிரச்சனையா மாறும்ல. அதையும் நீங்க கடக்கணும். ம் அதையும் அந்த கடக்கணுங்கிறது கான்பிடென்ட் தான் இப்ப. வந்துச்சுங்க சார். அது நம்ம கடந்துட்டு இருக்கோம், நல்லா இருக்கோம், அடுத்த லெவல் சரியாயிரு சரியாயிரு போயிட்டு இருக்கோம், ஒரு ஆட்டோமேஷனுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு அந்த கான்பிடென்ட்லாம் வந்துச்சுங்க சார். சரியாயிரு சரி. இதெல்லாம் நீங்க தேங்க்யூ சார். சிம்பிளா கிராஸ் லோ கிராஸ் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் கிராஸ் ஆக மாட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ் தேங்க்யூ. சார் லீனா வித்யா சார். மார்னிங் சார். எஸ் நல்லா இருக்கீங்களா? வீடியோ நல்லா இருக்கேன் சார். எஸ் கொஞ்சம் கூட ஸ்மார்ட் ஆயிட்டீங்க, வயசு கம்மி ஆயிடுச்சோ, ஜிம் உங்க அம்மா போனேன் மாதிரியே சார். ஆயிட்டீங்க. ஏன்? ஜிம் போறேன் சார். எஸ் பரவாயில்ல, உங்க ஃபேஸ் உங்க அம்மா மாதிரியே ஆயிடுச்சு. வேற ஒரு ஃபேஸா இருந்துச்சு. யங்கர்ல இப்படிதான் சார் இருப்பேன். அம்மா மாதிரி தான் சார் இருப்பேன். வேற ஒரு ஃபேஸ் இருந்துச்சு, இப்போ ஒரு நல்ல ஃபேஸ். உங்க ரியலா உங்க அம்மா மாதிரியே இருக்கு.
தேங்க்யூ பரவாயில்ல, சார். நல்ல சேஞ்சஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. லீனா ஒரு இன்ஸ்பைரிங் கேர்ள் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் லீனாவை. எஸ் எஸ். ஸோ அவங்களோட காயத்ரி மேம், தேங்க்யூ மேம். எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அடே ஜில்லா போடுடா, கும்பமேளாவோட ஜில்லா ஒரு ஃபேஸ் போடுடா, வரும் இல்லைங்க சார், சிங்கப்பெண்ணே நீ மோனலிசா. ஜில்லா போடும். மோனலிசா மோனலிசாவோட ஐஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு. நல்லா ஆ, லிசன் பண்ணி பார்த்தா கும்பமேளாவுல. ஆ. ஓ கும்பமேளாவோட அந்த 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 மோனாலிசாவா? ஒரு ஐஸ், அந்த ஐஸ் கொஞ்சம் பாருங்க, நல்லாவே அந்த மாதிரி ஒரு விஷுவலைஸ் இருந்துச்சு. ஆ, ஆ. நீ அவளை அங்க பார்த்த உடனே வந்து நாங்க ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணது ஞாபகம் வருது. குழந்தை மாதிரி லீனா பாடிட்டோம். எப்பயுமே யங் தான் சார். அவங்க எங்கா இருக்கும்போது சொன்னாங்க, அவங்க எப்பயும் யங் தான் சார் அவங்க. இல்ல அது வந்து ஹாய் லீனா. இன்பிட்வீன் அந்த கேப்ல வந்து அந்த ப்ராப்ளம் இருந்த அந்த டைமுக்கு அவங்க ஃபேஸ் வேறையா இருந்துச்சு. ஸோ அதோட அர்த்தம் என்னன்னா, எஸ் அந்த சார். நெகட்டிவ் வந்து அவங்களுக்குள்ளாக இருந்து அது அதோட முகத்தை காமிச்சிட்டு இருந்துச்சு. எஸ் சார். இப்போ அவங்க வந்து அதையெல்லாம் மொத்தமா இல்லாமாக்கி சேஞ்ச் ஆகி நார்மலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து எஸ் சார். உண்மையான லீனா வித்யாவா இருக்காங்க. அதான் வித்தியாசம். ஆமாங்க சார். அன்னைக்கு என்கிட்ட வந்து வேற ஃபேஸ் காட்டலைங்க சார், இன்னைக்குதான் அவங்க காட்டுறாங்க. நான் ஃபுல்லா இது ஆயிட்டு தான் உங்ககிட்ட வருவேன்ட்டு இன்னைக்குதான் நான் வீடியோ பாக்குறேன் சார். இன்னைக்கு அது கிளியர் ஆனதுனாலதான் அவங்க அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா குட் தேங்க்யூ. மார்னிங் ஒரு சார். வெரி குட் மார்னிங்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க பிஸில இருக்கீங்க. ஆமா சார், ரொம்ப பிஸி சார். எஸ் டைமே எஸ். இல்லை சார் வீட்டில். ம் 10 days தான் இருக்காங்க. ஸோ பிஸியாக தான் இருப்போம் சார். ஓகே. எனக்கு என்ன விஷயம்னா, நான் ப்ராக்டிஸ் பண்றேன் சார், ஹீலிங் ம் பண்றேன். நல்ல சேஞ்சஸ் தெரியுது எனக்கு. ஒரு விஷயம் வந்து ம் நடக்கணும், நடக்கக்கூடாதுன்னா அது ஸ்டாப் ஆகுது, அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா ஏதோ ஒன்று லேக் ஆகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஒண்ணு நடக்குதுன்னா இன்னொன்னு வந்து ஸ்டாப் ஆகுது. நம்ம வந்து ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு தானே சார். ஒண்ணு இருக்குன்னா இன்னொன்னு வந்து நம்ம ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்காக பண்றோம். ஆனா அந்த நம்ம ட்ரை பண்ற விஷயம் ப்ரோக்ரஸ் ஆகுது. நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ஏதோ ஸ்டாப் ஆகுது. ஸோ அது நல்லதுக்காக நான் எடுத்துக்கிட்டாலும் ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீல். அப்புறம் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சியோ ஏதோ இருந்தா எங்க ஹஸ்பண்டோட ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மிஸ் ஆகுது சார். அந்த என்ன இருந்தாலும் நம்ம கிளாஸ் எல்லாமே ப்ரெசன்ட் மூமெண்ட்ல எல்லாமே படிச்சாலும் ஒரு நிமிஷம் அது ஒரு மாதிரிய ஃபீல் பண்ணுது சார் எனக்கு. அந்த ஒரு அவரோட இல்லாத விஷயம், அது என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அத ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. ஓகே, நான் இதுதான் நம்மளோட ஸ்டேஜ், இதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும்னு நான் அது ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ இதெல்லாம் என்னோட கொஞ்சம் கொஞ்சம் அந்த நெகட்டிவ்ஸோ என்னன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலா அப்படி இருக்கு சார் எனக்கு. இது வந்து ஒரு ட்ராமா. இது உண்மை இல்லை. இது வந்து ஒரு எஸ் சார். ட்ராமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறி போகணும்னு நினைக்கிறோம்னு வைங்களேன். அப்ப நம்ம வந்து டக்குன்னு பறந்து அங்க போயிட முடியுமா? போக முடியாது இல்லையா? படிக்கட்டுல தான் நடந்து எஸ் போயாகணும். சார். படிக்கட்டு தான் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதை எப்படி அடுக்கி வச்சிருக்காங்கன்னா, ஒரு லாபம் ஒரு நஷ்டம், ஒரு லாபம் ஒரு நஷ்டம், லாபம் நஷ்டம் தான் அடுக்கியிருக்காங்க தவிர மொத்தத்தையும் லாபமா அடுக்கல. வாழ்க்கைங்கிறது அதைத்தான் அவங்க உணர்த்துறாங்க. நீ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா பிரச்சனையே இல்லை, ஏன்னா அது சமமா இருக்குது. பட் அதே இடத்துல அதே ஃப்ளோர்ல இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க மேல இருக்கிற ஃப்ளோருக்கு போகணும்னு நினைக்கும் போது நீங்க ஒரு நல்லதை சந்திச்சா ஒரு கெட்டதை உங்களுக்கு பிரதிபலிக்கத்தான் செய்யும். ஸோ அந்த பிரதிபலிக்கக்கூடிய கெட்டது என்னோடது இல்லை, நான் அது இல்லைங்கிறதுல நம்ம தெளிவா இருந்தோம்னா திரும்ப அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம்.
ஸோ அதுதான் நம்மளோட ஓகே சார். கிளாஸ் உங்களுக்கு கத்து தருது. ஒரு ஒரு வாய்ஸ் கேட்கல சார். ஆடியோ கேட்கல சார். இப்போ ஓகேவா? கேக்குதா? ஓகே சார் கேட்குது. இப்போ ஓகே, கிளியர் தானே? எஸ் சார். ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு படிக்கட்டுமே ஏறும்போது ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் தான் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் இருந்தா ஒரு நெகட்டிவ் தான் இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகணும். அந்த நெகட்டிவ் நான் இல்லைங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கும். ஸோ இந்த நிகழ்வு வந்து ஒரு சாதாரண நிகழ்வு தான், இது வரும், நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படி நீங்க அடுத்து அடுத்து மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிடும். நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இல்லாத போது தான் நமக்கு ப்ராப்ளமே கிரியேட் ஆகும். இப்ப எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதான். தைரியம், ஒதுங்கி போக மட்டும் கூடாது. அதுதான் சார் அக்செப்ட் பண்றேன். இப்போ ஒரு விஷயம் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கிற விஷயம், ஸோ வேற ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணும்போது அந்த நல்லா பண்ற விஷயம் ஸ்டாப் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது ஸ்டாப் ஆயிருக்கு, நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா அது ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னு எனக்கு அது நடக்கணுங்கிறது தான் விதியே. நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஓகே சார். அது நடக்கிறதே அதுக்காக தாங்கிறதே நமக்கு புரியவே மாட்டேங்குது. இது நடந்தா அது அது என்னோட நடக்கும். அது தாட்ஸ்ல அது அந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன்னா எனக்கு அதுதான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் தான் அங்க ஏதாவது தாட்ஸ் வந்து தப்பா ஃபீல் பண்றேன்னா எனக்கு இல்ல, அதுதான் அந்த நடக்கிறதே நமக்காகத்தான், அடுத்த கட்டத்தை அடையறக்காக தான் அது நடக்குதுங்கிறது நம்ம ஏத்துக்கக்கூடியவர்களாக மாறணும். சோ ஓகே சார். நமக்கு என்ன நல்லது நடந்தாலுமே அடுத்த கட்டம் நமக்கு ஒரு ஆபத்து கண்டிப்பா இருக்குங்கிறது வந்து அது உண்மை. சோ அதை ஏத்துக்கிட்டு அதையும் கரெக்ஷன் பண்ணி போயிட வேண்டியதுதான், வேற வழி இல்லையே. சார் அதே போல எந்த ஆபத்தோ ஸ்ட்ரகிளோ வந்தாலும் அடுத்த நல்லதுக்காக தான் அது வருது ஆமா, நம்மள அப்படின்றது கொஞ்சம் டியூன் பண்ணுது அது. எஸ் நம்மள சார். கொஞ்சம், நீ சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீ வந்து கொஞ்சம் நல்ல கம்ஃபர்ட் ஜோனை பத்தி நினைக்க ஆரம்பிச்சுட்ட, நீ இப்படி இருந்தா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, அப்போ கம்ஃபர்ட் ஜோனை வந்து ஃபீல் ஆகாத அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. ஸோ அந்த கஷ்டம் கொடுக்கும்போது தான் நம்ம அங்க ஸ்டக் ஆகாம அடுத்ததை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்? ஒரு லெவல் ஏறியாச்சு, அங்க சுகமா இருக்குன்னு உட்கார்ந்தோம்னா முடிஞ்சோம். ஆனா அந்த சுகத்தை விட்டுட்டு இங்க ஒரு வழியை ஏற்படுத்தினாதான் நீங்க அடுத்ததை பத்தி சிந்திப்பீங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தை பத்தி போறதுக்கான நிகழ்வுகளை வந்து நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்ததுக்கு கிராஸ் ஆயிருக்கும். ஸோ இங்க ஒரு சுகம் இருக்குங்கிறது நமக்கு வரவே கூடாது. இங்க நம்ம கர்வமோ சுகமோ நமக்குள்ள வந்து பெருமையோ எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளவு வேணா வளர்ந்துருக்கலாம், எங்க வேணாலும் வந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து உங்களுக்கெல்லாம் ஸ்பீச் பண்ணக்கூடிய இந்த வாய்ப்பையும், ஒரு பெரிய குருவா நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அப்படியெல்லாம் இருக்கலாம். பட் நான் எனக்குள்ள அந்த ஒரு பெருமையே இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம அடுத்த நிலையில நம்ம வாழ முடியும். எப்போ நம்ம நம்மளை வந்து பெருசா நினைக்கிறோமோ முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அங்கதான் நம்ம ஜீரோ ஆயிரும். எல்லாமே ஓகே வாவ் அப்படின்னு நினைச்சாலே மாட்டிதான். சோ அங்கேதான் ப்ராப்ளமே இருக்கு. எதுவும் ஓகே இல்ல, அடுத்ததை நோக்கி பயணிக்கிறது தான் ஓகே.
ஏன்னா அப்படி ஒண்ணு கிடையாதுங்க. சுகமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அப்புறம் என்ன சொல்றது, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை இந்த உலகத்துல, மரணத்தை தவிர. இது கூட அதுக்கப்புறம் பயங்கரமான மோசமான நிகழ்வுகள் தான் இருக்கு தவிர, எந்த ஒரு வேதங்களுமே வந்து மரணத்துக்கு அப்புறம் உனக்கு சுகம்னு சொல்லவே இல்லை. உனக்கு பயங்கரமான கேள்விகள் கேட்கப்படும். எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க உலகத்திலே வந்து ரொம்ப அமைதியான இடம் வந்து மரணம் தான் அப்படின்னு. சரி, மரணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை விட்டு தான் நீங்க வெளியே போறீங்க. கேள்வி கணக்கு ஆரம்பிச்சிருச்சு. இங்க நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் அங்க கொஸ்டின்ஸ், அதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய இடத்துக்கு போயிட்டோம். ஆக்சுவலா உண்மையிலே நிம்மதியே கிடைக்காத இடத்துக்கு தான் நம்ம டிராவல் ஆகுறோம். ஆனா எல்லாரும் என்ன சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம், மரணத்தின் பொழுதுதான் உனக்கு வந்து நிம்மதி கிடைக்கும், நீங்க அங்க போய் தான் அமைதியா தூங்க போறேன். இப்படி கிடையவே கிடையாது. அங்கதான் நரகம் இருக்குது, அங்கதான் கேள்வி கணக்கு இருக்குது, அங்கதான் உன்னோட எல்லாத்துக்குமே சாட்டா அடி இருக்கு, போறதே ஜெயிலுக்குள்ளார, இல்லையா? நீங்க இங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அத்தனைக்கு அங்க பதில் சொல்றதுக்குதான் நீங்க கிளம்புறீங்க. சோ அது கூட நமக்கு புரிய மாட்டேங்குது. அத கூட தலைகளாதான் நம்ம ஆலோசனை பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த இடம் கூட நமக்கு சரியாகணும்னா பி பிரசன்ட். இந்த இடத்துல நீங்க என்னத்தை செஞ்சுட்டு இருக்கீங்கிறதா முக்கியம். பாருங்க, உங்க மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கைக்கு கூட இன்னைக்கு நீங்க என்னவாக சிந்திக்கிறீங்கிறதா முக்கியம். இன்னைக்கு நீங்க நல்ல மனுஷனா நல்லதெல்லாம் செஞ்சு நல்லதையே வந்து எல்லாமே விதைச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்க மரணத்துக்கு அப்புறமும் நல்லது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க நம்ம கசபுசன்னு வாழ்ந்துட்டு அங்க போய் சான்ஸே இல்லை. அங்க போய் எல்லாரும் இவ்வளவு துன்பம் இருக்கா, இவ்வளவு கஷ்டம் இருக்கா, நான் இவ்வளவு இதாகிறேன் அதாகிறேன், அப்போ என்ன சொல்லுவாங்க, மரணத்தின் பொழுதுதான் நிம்மதி கிடைக்கணும். சீரியஸா எந்த கஷ்டப்படுறவனுக்கும் அதுக்கப்புறம் நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு நீங்க ஒழுக்கமா இருக்கிறீங்களா, இன்னைக்கு நீங்க கரெக்டா இருக்கிறீங்களா, இன்னைக்கு நீங்க வந்து எல்லா கஷ்டங்களையும் இந்த பூமியையும் கடந்து போறீங்களா, கண்டிப்பா மரணத்துக்கு அப்புறம் அதுக்கான கூலி கிடைக்கும். சோ இன்னத்த ஓகே நாளை சார். விட்டுட்டு நீங்க எங்க ஓடிட்டு இருக்கிறீங்க? உனக்கு சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை, எல்லாம் வந்து இங்கதான் இருக்கு, இந்த நாள்ல தான் இருக்கு. புரியுதா? எஸ் சார், தேங்க்யூ சார். எஸ். இப்ப இன்னத்த நாளை சரிப்படுத்துங்க. இன்னைக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு எங்கேயோ சிந்திக்காதீங்க. எஸ்மா ஷியாமா மேம் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். பேசலாம். சார் எனக்கு சுகர் உச்ச காலமா இருக்குது. ஆனா அதை நான் பெருசா ஃபீல் பண்றது இல்ல. மாத்திரையும் எடுக்கிறது இல்ல. ஆனா இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு குண்டூசி கால்ல குத்துச்சு. என்னதோ மரத்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகுதான் பார்த்தா ஒரு குண்டூசி உள்ளுக்கு இறங்கி இருக்குது. அந்த பெயின் பெருசா விளங்கல எனக்கு, மரத்த மாதிரிதான் இருந்துச்சு. அது ஏன் சார் அப்படி? இல்ல அது உங்க அதுக்கு என்ன? உடம்புல இதனால உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். அதுக்கும் சுகருக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. இப்போ ரியலா இது பண்ண நான் இவ்வளவு தெளிவா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு சுகர் இருக்கு. லாஸ்ட் டைம் கன்சல்டிங் போனப்போ டாக்டரே அதிசயப்பட்டாங்க. ஏன்னா என்னோட அந்த ஹெச்பிஎல் அந்த 3 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறது வந்து நான் டெஸ்ட் பண்ணும்போது 14 சம்திங் இருந்துச்சு. ஸோ கன்சல்டிங் போய் அதெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் இந்த மனநிலை தான், இந்த நம்மளோட அட்வான்ஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ 6 பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ அவங்க ரொம்ப இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படல. நம்ம இந்த நிகழ்வை வந்து இன்றைய நாள் தான் எல்லாமே அப்படிங்கிறதுல வந்து தெளிவா இருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வாழ்றோங்கிறதும் ரொம்ப அந்த இதுவும் போயிடுச்சு. ஆக்சுவலா நம்ம கிளாஸ் நடத்துறது கூட வந்து முன்னெல்லாம் ரொம்ப டென்ஷனா இருப்பேன். ஒரு கிளாஸ் மிஸ் ஆனா கூட எனக்குள்ள நிறைய ஒரு மாதிரி சங்கடங்கள் கவலை எல்லாம் இருக்கு. ஸோ அது கூட இப்ப இல்லாத நிலைக்கு நம்ம ஸோ என்ன நடந்தாலும் ப்ரெசன்ட் மூமெண்ட்ல
அது நடக்கட்டுங்கிற அளவுக்கு நம்ம தயாரா ஆயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ 6 தான் இருக்குது. ஸோ டாக்டர் சொன்னாங்க குட், சூப்பரா நீங்க ஹெல்த்ல நல்லாவே இருக்கிறீங்க அப்படின்னு. பட் உண்மையை சொல்ல போனா கொஞ்சம் பாடி எல்லாம் எக்ஸஸா உடம்பெல்லாம் அதிகமாயிருக்குது. டாக்டருக்கு என்ன கன்ஃபியூஸ்னா உடம்பு அதிகமாயிருக்கு, சுகர் கம்மியாயிருக்கு, இது எப்படி கான்செப்ட் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்னமோ தப்ப தப்பா என்னமோ சொன்னாங்க. ஸோ அப்புறமா சரி இன்னும் பேசிட்டு வந்தாச்சு. ஸோ அதனால கன்சல்டிங் போகணுமா அப்படின்னா நீங்க உங்க அப்பப்போ உங்களை செக் பண்ணி பாத்துங்க, வயசாயிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால நீங்க வந்து நம்ம மனநிலையில ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மெடிக்கலா நீங்க வந்து அப்பப்போ ரிசல்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாத்துங்க, நம்ம நல்லா தான் இருக்கு. ஏன்னா ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து அப்பப்போ அந்த டீட்டெயில் எடுத்து நீங்க கரெக்டா தான் இருக்கீங்களான்னு ப்ரூஃப் பண்ணி வச்சுங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க, யாரு என்னையும் நம்பாதீங்க, உங்களையும் நீங்க நம்பாதீங்க. அப்பப்போ உங்களை செக் பண்ணி வச்சுங்க, புரியுதுங்களா? அதனால நம்ம வந்து எதையும் நேரடியாலாம் நம்பக்கூடாது. நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா மனுஷன் தானே, நம்மளோட மனநிலை அப்பப்போ மேலே கீழே பயந்துகிட்டே தான் இருக்கும். மேலே போகும், கீழே வரும், ஸ்ட்ராங் ஆகும், ஸ்லோ ஆகும், எனர்ஜி அதிகமாகும், கம்மியாகும், இதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம அதை பத்தியெல்லாம் கவலைப்படக்கூடாது. நீங்க வந்து சிலதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான்லாம் பண்றேன்ல, எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் ரிப்போர்ட் எடுத்துட்டு மருந்து வாங்காம வெளியே வந்துட்டு அடுத்த டைம் போனாதான் கேட்பாங்க, மெடிசன் இல்லாம நீங்க எப்படி வெளியே போனீங்க சார் இல்லையா? நானும் மருந்து எடுப்பேன், ஆனா மருந்து குடிக்க இயலாது எனக்கு. நான் குடிக்க மாட்டேன். அதெல்லாம் குடிக்கிறது தப்பு இல்லைம்மா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் வாங்க வந்தாச்சு, என்ன பண்றது? ஆனா அந்த அளவுக்கு சார் நம்ம அப்ப ப்ராக்டிஸும் பண்ணணும். எல்லா ப்ராக்டிஸ் தான் பிரச்சனையும் நம்ம இவ்வளவுக்கும் ப்ராக்டிஸ் தான் இவ்வளவுக்கு உதவி செய்யுது சார். ஆனா ஏன் கால் அப்படி திமித்தி எனக்கு உடனே தெரியாம வர்கிவ் இருந்துச்சு. பண்ணுங்க, என்ன மிஸ் ஆச்சு, என்ன நடந்துச்சு, ஆலோசனை பண்ணுங்க. காலுகிட்டையோ வலிகிட்டையோ கேள்வி கேட்காதீங்க, உங்ககிட்ட கேள்வி கேளுங்க. என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, ஏன் மைண்ட்ல இப்படி வருது, நான் என்ன சிந்திச்சேன், எனக்குள்ள என்ன தோணுச்சு, நான் யாருக்கிட்ட எகைன்ஸ்டா பேசினேன், நான் என்ன ஃபீல் ஆனேன், அப்படி ஃபீல் ஆகுங்க, அப்பதான் கரெக்ட் ஆகும். புரியுதா? அதைத்தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். ஒன் டே தேடுங்க தேடுங்க, வந்துரும் டேப்பிங் பண்ணுங்க, பண்ணி வந்துரும். அது வர்றது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் forgiveness கொடுத்து பண்ணிட்டே தான் இருக்கிறேன். அதை கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அடுத்தது இன்னொன்று வந்து எனக்கு ஒரே இண்டிகேட் காட்டுது, என்னதோ ஒன்று நிலைய நீ அடையணும்ன்ற மாதிரி. ஏன்னா இது போதாது, என்னதோ ஒன்று எனக்கு இண்டிகேட் காட்டிட்டே இருக்குது. அது ரீசெண்டா இந்த 1 வீக்கா தான் அப்படி வருது. கிராண்ட் மாஸ்டர் அட்டெண்ட் பண்ண சொல்லுதா இருக்கும், அப்படி தோணும். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நம்ம சேஞ்ச் ஆகும்போது நம்ம மைண்ட் அப்படி சொல்லும், நீ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிங்க. சார் எனக்கு அந்த டிவைன் லவ் பண்ணும்போது ஒரு கூட்டமா ஆளுங்க இருக்காங்க, நான் மட்டும் எங்கேயோ போயிட்டே இருக்க மாதிரி எனக்கு காமிக்குது சார், ரொம்ப தூரமா. அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன், சம் செலக்டட் பர்சன்ஸ் தான் நான் கிளாஸ் எடுக்க போறேன், கிராண்ட் மாஸ்டர் சொல்லி கொடுக்க போறேன், எல்லாத்துக்கும் சொல்லி தர மாட்டேன். நீங்க எத்தனை கோடி ரூபாய் தந்தாலும் உங்களை நான் சேர்த்துக்க மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த செலெக்ஷனு கொஞ்ச நாளா தள்ளி போயிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்களா விலகி போயிடுவாங்க, இதுக்குள்ள வரமாட்டாங்க, அவங்களால இதுக்குள்ள தொடர முடியாது. எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. என்னன்னு சொன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு முட்டங்கால் மிஷனால மடக்க இயலாம இருந்துச்சு. இப்ப ஹீலிங் கொடுத்து பரவாயில்ல, ஆனா இன்னும் இருக்குது. அதோட 2 கையிலையும் உட்புற கையில வந்து தடிச்ச மாதிரி ஒரு இதொண்டு வந்திருக்குது.
அதை பிடிச்சா தடிப்பம் அரிக்குது. அதை ஹீலிங் கொடுத்து அதை ப்ரெஸ் பண்ணியிருந்தேன்னு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அது என்னத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு தெரியாது சார். அவரோட எக்கோல போய் பாருங்க. அவரோட எக்கோல எக்கோக்கு போய் செக் பண்ணி ஹீலிங் கொடுத்தேன், செக் பண்ணல. ஹீலிங் கொடுத்த செக் பண்ணும் முத செக் பண்ணாம ஹீலிங்கே கொடுக்காதீங்க. செக் பண்ணாம ஹீலிங் கொடுக்கறதுனால அது வேஸ்டா தான் போகும். ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் ஹீலிங். ஏங்க என்ன வியாதினே கண்டுபிடிக்காம மருந்து கொடுத்துருவீங்களா? வியாதி கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் மருந்து. எல்லாத்துக்கும் செஞ்சேன். பொத்தாம் போக்குல செய்யறதை விட பெட்டரா செய்யறதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அது உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த டிசீஸ்க்கான விஷயங்களை வந்து நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அது சரியாக போகுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதுக்குள்ள போய் அதை கண்டுபிடிச்சு அதை டயக்னாஸ் பண்ணி அதுக்குண்டான ரெமெடியை ஏற்படுத்துங்க. கண்டுபிடிங்க. இவ்வளோ கத்து வச்சிருக்கிறீங்க, திரும்ப நேரா டைரக்டா போய் ஃபர்ஸ்ட் பேசிக் அடிச்ச பழகின மாதிரி இப்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் மட்டும் முடிச்சவங்களுக்கு அது ஓகே, அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும், அவங்க அதனால அப்படிதான் செய்வாங்க. நீங்கெல்லாம் அப்படியா இருக்கிறீங்க? அந்த எனக்கு வந்து அந்த கையில அந்த தடிப்பமா உள்ளதை டச் பண்ற நேரம் அது வந்து சியாட்டிக்கால ஒரு ப்ராப்ளம் மாதிரி தான் காட்டுச்சு. இந்த சயாட்டிக்கா வர்றதுக்கு இவரோட மனநிலையில என்ன காரணம்னு கண்டுபிடிங்க. புரியுதா? இவர் யாருகிட்ட கோவிச்சிருக்கிறாரு, எதுக்காக இந்த மாதிரி இருக்கிறாரு, என்னத்தை வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்றாரு, எது நடக்காம அவருக்கு இருக்குது, அத வந்து கண்டுபிடிங்க. அத கரெக்ஷன் கொடுங்க. அத வந்து ஸ்டார்ட் பண்றதுதான் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. அதுதான் எனக்கு. அவர் அதுல இருந்து விட்டு தர்ற மாதிரியும் அவர் சரியாகிற மாதிரியும் நீங்க டாப்பிங் கொடுங்க. இல்லைன்னா அவருக்கு அது நடந்ததா கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். தேங்க்யூ சார். ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். எப்படி இருந்துச்சு இந்த செஷன்? வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? யாரெல்லாம் வந்து இன்னுமே வந்து நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணாம இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து ஏடிசி பண்ணாம இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஏடிசி பண்ணுங்க. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் நாளை அல்லது இன்றோட அது முடியும். கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா சீக்கிரமா சொல்லணும். மகா கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து சபானாவை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை நேரடியாக எனக்கே கூப்பிடுறதுனா கூப்பிடுங்க. கூப்பிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுல வந்து யாராவது திரும்ப எனக்கு வந்து ஒரு தடவை கூட ஏடிசி அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் கூட அந்த ஃபீஸ் கம்மி பண்ணி பண்ணலாம். அப்படி ஐடியா இருந்தா கூட நீங்க சொல்லலாம், எனக்கு இன்னொரு தடவை கூட ஏடிசி அட்டன் பண்ணும் சார் அப்படின்னா நீங்க அதை பிரைவேட்டா எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதை சரி பண்றதுக்கு. ஆனா கண்டிப்பா ஃப்ரீயா இருக்காது, ஃபீஸ் தான் இருக்கும். அந்த ஃபீஸோட அமௌண்ட் கம்மியா பண்ணணும். ஓகே, அப்படி இருந்தா கால் பண்ணுங்க. எஸ்மா, தேங்க்யூ. கால் பண்ணுங்க. ஏமா இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார். ஓகே. அதாவது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தரோட கொஸ்டினுக்கும் ஆன்சர் அதுல இருந்து எங்களுக்கு என்ன ஒரு புரிதலும் இருக்குங்க சார். என்ன பண்ணலாம், எங்களோட கேள்விக்கு ஆன்சர் மட்டும் இல்லாம மற்றவங்களோடய நம்ம வந்து கேட்கும் பொழுது எப்படிலாம் இருக்கணும்ன்ற ஒரு தாட்ஸ் வந்துருக்குங்க சார். என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய திங்ஸ் மாதிரி எனக்கு நிறைய இருந்ததுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஸோ அதனால இன்னைக்கே எல்லாரும் அந்த கண்டிப்பா சார் நல்லா இருந்தது சார் கிளாஸ். ஏன்னா எல்லாரும் என்ன கிடைச்சதுன்னு சொல்லும் போது இவ்வளவு நாள்
இப்போ என்ன கிடைக்கலன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சோகம் அதெல்லாம் வெளியில வருது சார். ஓப்பனா பேசியிருக்காங்க எல்லாரும். நானும் கொஞ்சம் ஓப்பனா பேசுறேன். எஸ், ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரீஜாயினிங் தேங்க்யூ ப்ளஸ் சார். ஜாயினிங் மறந்துடாதீங்க. ஜாயின் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. Love you all.